ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க இன்றைக்கி சமையலை பார்ப்போமா. ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி, அந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கங்க. அப்புறமேல இருங்க வரேன், வீடியோவில் வரட்டும், நான் சொல்கிறேன், மறந்து போயிடுவேன். இப்போ நல்லா குக்கரோட மூடியெல்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. வாங்க கேஸ் இப்போது ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து விசில் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வாங்க நம்ம இப்போ பாஸ்தாக்கு எப்படி நம்ம பாஸ்தா பண்ணலான்னு பார்க்கலாம். பாஸ்தாக்கு தேவையான அளவு பாஸ்தா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பாஸ்தாவை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நான் இந்த வீடியோவில் காட்டலை. இப்போது பாஸ்தாக்கு தேவையான 1 இல்லை 2 வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் உரித்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரியே வீடியோவில் நல்லா உத்து பார்த்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. நானே இப்போ தான் வந்து யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுங்களையும் வந்து நிறைய பேர் ஆனால் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அங்கங்கே வந்து தப்பாலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதிலே ஒரு பையன் வந்து இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோலாம் சொல்கிறான். சரி அதை விடுங்க, வாங்க நம்ம இப்போ வந்து காய்கறிலாம் கட் பண்ணுவோம். 2 வெங்காயம் கட் பண்ணனா அதுக்கு பதிலாக ஒரே ஒரு தக்காளி தான். அப்புறம் வாங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி நம்ம தோலெல்லாம் நல்லா உரித்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அதோட கொஞ்சமாக பூண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வேக வச்ச பாஸ்தாவை கொண்டு வந்துட்டேன். அதில் வந்து நான் ஸ்மெல் வராத ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஒன்றா ஒட்டாமல் இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் எப்போதுமே கொஞ்சமாக நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த வீக்கு ஃபுல்லாக வர மாதிரி நான் செஞ்சு வச்சுக்குவேன். அது நல்லாயிருக்கும். நீங்களும் வேணும்னா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா வேணும்னா விட்டுருங்க. வாங்க இப்போ சமையலை பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுருங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் முட்டை பொரியலுக்கு 3 முட்டையை போட்டிருக்கேன் நான். இதில் நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றுமே நான் போடலை. இதை நான் அப்படியே சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். நான் வெங்காயம் தக்காளி போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் போட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ உப்பு போட்டுட்டேன்னா மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா கிளறலாம். இது வந்து ஆக்சுவலி முட்டை எனக்கு வந்து நல்லா தூளாக இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்களேன், அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். அது நம்ம எக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. நமக்கு அது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. அதனால தான் நான் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க நம்ம இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வேலை இருக்குது. இப்போ நம்ம இந்த குண்டானை எடுத்து மாற்றிட்டு அடுத்த குண்டானை வைக்க போகிறோம். இந்த குண்டான் ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். இப்போ பாஸ்தாவுக்கு இப்போ ஆயில் ஊற்றிட்டோம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நம்ம போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிலாம் கிடையாது. பாஸ்தாவுக்கு லேசாக வதங்கினாலே போதும். நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதியை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்த தடவை தேவைப்படும் போது நான் போட்டுக்குவேன். இப்போ வந்து தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கும். நல்லா வேகும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பரு, மஞ்சள் தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி கொஞ்சமாக சுண்டுற வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் காட்டலை, நீங்கள் தனியாக அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பாஸ்தா இந்த மாதிரி ஒட்டியிருக்கும். நீங்கள் முன்னாடியே ஆயில் சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி உதிரி ஆயிரும். அதனால தான் ஆயில் நம்ம சேர்க்குறது. இப்போ நீங்கள் வந்து அந்த பாஸ்தாவை நீங்கள் இதில் போட்டுட்டிங்களா, இப்போ நல்லா நீங்கள் கிளறினீங்கன்னா பாஸ்தா ரெடி. அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்மலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் வேணும்னா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. அப்புறமா லாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க நம்ம செஞ்சதெல்லாம் பார்ப்போமா. முட்டை பொரியல் செஞ்சுட்டேன் பார்த்திங்களா, நல்லா தூள் மாதிரி இருக்கா, அதான் சூப்பராக இருக்கும். அடுத்து பாஸ்தாவும் செஞ்சுட்டேன். அடுத்தது வந்து தேங்காய் சாதம். ஏன் நான் தேங்காய் சாதத்தை வந்து நான் அப்லோட் பண்ணலை, வீடியோவில் காட்டலை அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் சாதம் செய்யறதுக்கு. அதனால தான். அதுவும் வேணும்னா கேளுங்க, நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது பாஸ்தா ரெடி, முட்டை பொரியல் ரெடி, தேங்காய் சாதமும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பை பை, டாட்டா ஃப்ரெண்ட்ஸ்.